சென்னையில் போய் எல்லா செவரையும் காமிச்சாச்சு சென்னையில். லாஜிக்காக அதுதான். அதனால தான் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து வெளியூர்களுக்கு போகிறது, இந்த மாதிரி தான் அதுதான் ரீசனே. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத லொக்கேஷன் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ நாள் தான் அதே சவுத்தை வேறு மாதிரி பெயிண்ட் அடிச்சு காமிச்சிட்டு இருக்கோம். ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இது அந்த படத்தில் வந்து வீடு தரலாம் அப்படின்ட்டான். ரொம்ப ஈஸி அப்படின்றது கூட பிடிப்பாங்க. ஸோ ஒரு படம் ரெடி ஆகிறதுக்கே நீங்கள் டைம் ஆகுது. ஸோ ஒரு படம் தேட்டருக்கு வரத்துக்கே, ஒரு சாதாரண படம் தேட்டருக்கு வரத்துக்கே இவ்வளோ டைம் ஆகும்போது தேட்டர்களும் ரன் ஆகணும். ஸோ மக்கள் தேட்டருக்கே வரலன்னா நான் படம் எடுத்துன்னு தேட்டருக்கு போய் என்ன யூஸ்? ஸோ தேட்டர்களுக்கு மக்கள் வர வைக்கிற ஒரு வேலையை இந்த ரீரிலீஸ் பண்ண படங்கள் வந்து தேட்டர் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையை இந்த ரீரிலீஸ் படங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உறுதி செய்யுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஐ எம் கிரேட்ஃபுல் தட் த தேட்டர்ஸ் ரீரிலீசிங் சர்டன் பிக் ஃபிலிம்ஸ். எஸ்பெஷலி ஐ சா படையப்பா வந்து தேட்டரில் போய் எனக்கு பயங்கர எனக்கு செம்ம ஜாலியாக இருந்தது. என்னன்னா, எதுக்கு நம்ம தேட்டருக்கு போகிறோம்னா ஒரு கொண்டாட்டமான மனநிலைக்கு தேட்டருக்கு போகிறோம். சில படங்கள் நம்ம உள்ளே போகும்போதே தெரியும் தட் இந்த படம் வந்து நான் இதுக்கு தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு. நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு போனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, அப்பாடா தேட்டருக்கு ஜனங்க வராங்க, நம்ம கொஞ்சம் படம் எடுக்கலாம், நல்ல படம் எடுக்கலாம், அந்த ஒரு நம்பிக்கை வருது இல்லை, அவ்வளோதான் சிம்பிள். ஓகே.